பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முதலமைச்சராக இருந்தவர் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ற கௌரவம் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் போனாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரை போய் நேரடியாக பார்த்தார்கள், வைகோவை நேரில் சென்று பார்த்தார்கள். குறுகிய மெத்த படிக்கட்டில் ஏறி கம்யூனிஸ்ட் குறுகிய மெத்த படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தாங்க. எந்த அசௌகரியம் பார்க்க ஒரே நோக்கம், அம்மாவுடைய நோக்கம், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இரட்டைலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து தலைவர்கள் வீட்டுக்கும் தானே சென்று பார்த்து இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலில் வெற்றியை பெற்று தந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேண்டாம், நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கிறீர்களா, நமக்கு தேவையில்லை, நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும், உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள், 200 தொகுதியில நாம் வெற்றி பெறுகிறோம், நான் சர்வே எடுத்து விட்டேன் சொன்னாரே கோத்தம். இதுவரை அந்த சர்வே என்ன என்பதை எந்த நிர்வாகிகளுக்கும் காட்டதில்லை. எந்த மாவட்டம் என்ன சொன்ன, ஒரு சர்வே எடுத்தால் இப்ப என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கிறார். எதுக்காக சர்வே எடுக்கிறோம்? எங்கே பலமாக இருக்கிறோம், எங்கே பலவீனமாக இருக்கிறோம், எங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிறோம். அப்ப அது எங்களிடம் பகிர்ந்தாதானே இந்த பகுதியிலே உங்களுக்கு பலமா இருக்கிறது, இந்த பகுதியில பலவீனமாக இருக்குது, இதை போய் பாருங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதை தாம் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரை வைத்து எடுத்தார்? இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாத ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தோம். என்றைக்கு இவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே இது ஒரு குடும்பத்தின் பிடியிலே சென்று விட்டது. இன்றைக்கு மாமன் என்கிறார், மச்சான் என்கிறார், பிள்ளை என்கிறார். யார் அவர்கள்? இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களா, பாடுபட்டார்களா? முதலில் உங்களை பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலாளர் உங்களை நாங்கள் எல்லாம் உட்கார வைத்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டு தெரிகிறதா? ஆனால் இப்படி இந்த இயக்கம் இதுவரை இன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கின்ற போது கூட 47 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார் என்றால் தமிழகத்துடைய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் 2வது முறையாக புரட்சி தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தொடர் வெற்றி. அந்த வெற்றியை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே எந்த தலைவரும் இதுவரை பெறவில்லை. தலைவருடைய மறைவிற்கு பிறகு யாரும் 2வது முறையாக வெற்றி பெறவில்லை. அந்த சாதனையை முறியடித்து 2016 மீண்டும் ஆண்ட இயக்கமே, மீண்டும் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை மாண்புமிகு அம்மா அவர்கள் சாதித்து நம்ம கிட்ட வெற்றி பெற்று ஆட்சியும் கட்சியும் கொடுத்து விட்டு நிறைவாக நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய நிலைமை என்ன? அந்த வெற்றி கோட்டை நம்ம நெருங்க முடிந்ததா? 19%.
21 தேர்தலில் 65 இடங்கள் அதிமுக, 24 பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். அதிமுக சரித்திரத்திலே முதல் படுதோல்வி 2024 தேர்தலிலே பல தொகுதியிலே டெபாசிட் எழுந்திருக்கிறோம். 3வது இடம் சென்றோம். அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை. சொன்னோம். அன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னிச்சையாக முடிவெடுத்து இவர்கள் யாரும் வேண்டாம், அன்றைக்கு எல்லோரும் சொன்னோம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. எனக்கு தெரியும் இனி எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொன்னார். அது உங்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பலமுறை அவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். தேர்தலுடைய முடிவு படுதோல்வி நாம் சந்தித்தோம். ஒரு அடிப்படை விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் யாருக்கு? இந்த நாட்டினுடைய பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே பாரத பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா அணி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துகிறது. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியும் இல்லை. இல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்? யாரும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றாலும் பரவாயில்லை. தேர்தலில் என்ன முடிவெடுத்தார்கள்? ஏதோ இவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் என்ற போது பிரச்சாரம் பண்ணினார். அதுவே தவறான ஒரு முடிவு. தோல்வி அடைந்தோம். நாங்கள் சொல்லுகிற போதே ஏற்க மறுத்தார். ஆனால் பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ மீண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பொதுச் செயலாளர் அவர்கள் என்று ஒரு நாள் டெல்லிக்கு வருகிறார். வாங்க என்று சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால் ஒன்றும் சொல்லவில்லை. வாங்க எங்க போகிறோம் என்றால் அமித்ஷா வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு போகிறோம் என்றார். போனார். போய் பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்கிறார். யாரை கேட்டார்? யாரிடா கலந்தாலோசித்தாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்தாரா? பேசினாரா? ஒரு ஆலோசனை, ஒரு கருத்தியாவது கேட்டாரா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை எடுக்கப்பட்ட முடிவு எங்க? செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. ஆனால் தன்னிச்சையாக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தன்னிச்சையாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் என்ன நோக்கத்திற்காகவோ என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. இதுவரை எதிர்கட்சி சொன்னார்கள், நாங்கள் உள்ள இருக்கோம், நாங்கள் சொல்ல முடியாது. சரி, ஏதோ வந்தார். திடீரென்று பாரதிய ஜனதாவை நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. ஏன் கூட்டணி வைத்தீர்கள், எதற்காக வைத்தீர்கள், என்ன காரணம் இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? சட்டமன்ற தேர்தலிலாவது முறையாக கூட்டணி வையுங்கள் என்று நாங்கள் பலமுறை வற்புறுத்தினோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணையுங்கள் என்று சொன்னபோது ரொம்ப நாங்கள் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னோம். ஒரு புரட்சி, ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு என்ன, சொன்ன வாக்கை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு வாக்குனா ஒரு தலைவர்கள் வாக்கை, அது நாக்கு சுத்தணும், காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதி தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் முடிந்த பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது நிலையை மாற்றிக்கொண்டார். நாங்கள் சொன்னோம், இது தப்பு, முறையல்ல, சொன்னதை கொடுங்க, அடுத்த தேர்தல் உங்களுக்கு யாரை போடுகிறீர்களோ போட்டுக்கொள்ளுங்கள், நீங்க யாருனாலும் போடட்டும், ஆனால் இப்ப அவர்களுக்கு கொடுங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் நமக்கு தேவை,
அதை கொடுங்கன்றோம். எங்கள் கருத்தை உதாசனைப்படுத்தி விட்டார். ஸோ அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றவில்லை. அதனால் அவர்கள் எங்கள் மீது மிக வருத்தம். அந்த வருத்தம் கடைசி வரைக்கும் அவர்கள் கூட்டணி வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்து விட்டது. அப்போதும் அனைத்து முயற்சியிலும் அவருடைய முதல் சாய்ஸே கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்பதுதான். பலமான முயற்சி எடுத்தார்கள், கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவர்களை உதாசனம் செய்தார். நானே வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எந்த கூட்டணியும் தேவையில்லை, அதிமுக தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற்று விடும் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், அவர் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனுடைய முடிவு இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் தொடர் தோல்வி, தொடர் தோல்வி, தொடர் தோல்வி. தோல்வி மட்டுமில்ல, தோல்வி கீழே போய்கொண்டே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொகுதியிலே இன்றைக்கு 3வது இடம் சென்றிருக்கிறது அதிமுக. மிகப்பெரிய வருத்தம், வலி எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. எங்களால் தாங்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. இவ்வளவு காலம் இந்த அவர் பொதுச் செயலராக யார் கொண்டாந்தோம்? அவராக பொதுச் செயலர் ஆகிவிட்டாரா? யார் கொண்டாந்தது? யாரால் உருவாக்கியது? இங்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், நாங்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்க தான் எடுத்தோம். இன்றைய பொதுச் செயலாளர் எடுக்கல. அவருக்கு பயம், அச்சம் இல்ல. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அவசியம் என்று நாங்க தான் எடுத்தோம். அவர் சொல்லல, போய் சொன்னோம். இன்னைக்கு அந்த அதுக்கான பாவத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தண்டனையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னோம், இல்ல இல்ல இது பிரச்சனை ஆயிடும், கட்சி உடைஞ்சிடும், அங்க போயிடும், கேஸ் ஆகும். அதான் ஆமா, ஒற்றை தலைமை முக்கியம், விரைந்து முடிவெடுக்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை தேவை என்று சொல்லி வழக்கு வரும், தேர்தல் ஆணையம் சொல்லும். இது எல்லாம் நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஓராண்டு காலமாகும். இது எல்லாம் முடித்துவிட்டு, சரியாக ஒரு ஆண்டு காலத்தில் முடித்துவிட்டு நாம் எல்லாத்தையும் பார்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காப்பாற்றலாம். அதே போன்று ஒரு ஆண்டு காலத்திலே அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக உருவாக்கி வைத்தது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள். சுயமாக ஒன்றும் பொதுச் செயலாளராகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோடான கோடி தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் இந்த பொதுச் செயலாளர். ஒரு தலைவருக்கு என்ன அழகு? நாங்களே தவறு செய்திருந்தாலும், இல்லை மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை அழைத்து, அவர்களை திருத்தி, இல்லை ஏதாவது தவறான பழி சொன்னாலும் சொல்லி முதலிலே அவர்கள் திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. இந்த இயக்கத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு சொல்ல வேண்டும். இன்னும் மேன்மேலும் இதை வளர்க்க வேண்டும். இன்னும் உறுப்பினர்களே சேர்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதுக்கு நேர்மாறாக உலகத்தில் அனைத்து கட்சியிலும் இருக்கிற செயல்பாடுக்கு நேர்மாறாக இந்த அதிமுக மட்டும்தான் ஒரு அதிசயம் நடக்குது. இது பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்திலே அவர் செய்திருக்கிற ஒரே பணி, சிறப்பான பணி, நல்ல பணி, நீக்குவது 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 நீக்குவது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல. ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். இதை தவிர என்ன செய்திருக்கிறார்? என்ன நடந்தது? நீ கடவுள் என்ன பண்ணாரு? நீங்க நீக்கணவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிட்டாங்க. நீங்க யாரை நீக்கணும்? அவருக்கு இன்னைக்கு கையெழுத்து கும்பிட்டு இன்னைக்கு சபாநாயகர் ஆகிட்டாங்க. நாங்க எவ்வளவு வேண்டணும்,
அவர் எங்ககிட்ட சொன்னார், எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, எனக்கு தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், தலைவர் காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், என் கடைசி காலம் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் இணைந்து விடுகிறேன் என்று வாழ்க்கையெல்லாம் வேற எதையுமே கேட்கல. நாங்கள் போய் சொன்னோம். அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். முடியாது, அது முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இருக்கிற தலைவர்களையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வெளியேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். திமுக உடைய நோக்க ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருக்கிறார். திமுக நோக்கம் என்ன? அண்ணா திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், பலவீனம் அடை செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். இப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தேர்தல், தேர்தலுக்கு தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனம் அடை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். சொன்னாலும் கேட்க மறுக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீங்கள் போங்க என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? மீண்டும் அவர் பணியை துவக்கி இருக்கிறார். தேர்தலுக்காக விடுமுறை விடப்பட்ட பணியை, அவர் கழக பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். இன்றைக்கு நீக்கம் எத்தனை பேரு? 26 பேர் எங்களை நீக்கி இருக்கிறார். இந்திய செய்தி இந்த நிமிடம் வரை 26 பேரை நீக்கி இருக்கிறார். 8 மணி நிலவரப்படி நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எந்த இயக்கத்திலேயாவது எந்த கட்சியிலேயாவது இப்படி ஒரு பெரும்பகுதியான நிர்வாகிகளை நீக்கியதாக நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிந்து சென்றிருப்பார்கள், பிரிந்து சென்றிருப்பார்கள். நீக்கியதாக அறிவித்திருக்கிறார். இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவருக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வருகிறது? எல்லோரும் இவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இவருடைய கழகத்துடைய தலைமை நிலை செயலாளர், நாங்கள் எல்லாம் அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கோம். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது? எங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இல்ல காரணம் நீக்கிய அந்த நீக்கப்பட்டிருக்கிற பட்டியல காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக இந்த இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் செல்லாது. அவர் நீக்கிய அந்த பத்திரிகை வடகட்டத்துக்கு கூட உதவாது. இது எதற்கும் செல்லாது, செல்லாது, எதற்கும் அது செல்லாது, எந்த விதத்திலையும் அது செல்லாது, எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வி, 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. தொண்டருடைய உழைப்பு, அண்ணா திமுக தொண்டர்களுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் அனைத்தும் இன்றைக்கு இவர்கள் எடுத்த தவறான முறை, தவறான தேர்தலினுடைய நடவடிக்கை, கூட்டணி அமைப்பதிலே ஏற்பட்ட தவறுகள் இன்னைக்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய உழைப்பு வீணாயிருக்கிறது, வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, யாரை எதிர்த்து நாங்கள் போராடினோமோ, யாரை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்தோமோ, இன்றைக்கு நீங்கள் பதவி சுகம் அனைத்திருக்கிறீர்களே, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு யார் காரணம்? யாரை எதிர்த்து நீங்கள் அமைச்சர் ஆனீர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆனீர்கள்? யாரை எதிர்த்து உங்களுக்காக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது? திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கோடான கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களுடைய பிரதிபலிப்பாக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அடிப்படை கொள்கை திமுகவோட எதிர்ப்பிலே பிறந்தவர்கள் தான். இந்த நெருப்புல பிறந்தவங்க சொன்ன பாரு, அதே மாதிரி திமுக எதிர்ப்புல பிறந்த வளர்ந்து உயிரை விடுகிறவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டை. சாகின்ற வரை அவனுடைய ஒரே எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு. அப்படிப்பட்ட திமுகவோடு சேர்ந்து
திமுகவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சராக ஆதரவு தருகிறார்கள். திமுகவுடைய ஆதரவோடு என்றால் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவோடு, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, சிறப்பா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்கெல்லாம் அமைச்சராயிடலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பார்ட்டி, it violates the constitution of the ADMK party constitution. செயல் அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்ட திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறி இருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. அதனால்தான் நாங்கள் சொன்னோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த இயக்கத்துடைய எம்ஜிஆருடைய ஆன்மா மன்னிக்காது, அம்மாவுடைய ஆன்மா நம்மை மன்னிக்காதே என்று சொன்னோம். ஆனால் அதை ஏற்க மறுக்கவில்லை. அவர் காது கேட்க மறுத்து விட்டது. அவர் பதவி ஆசை கண்ணை மறைத்து விட்டது. குடும்ப உறுப்பினருடைய கட்சியை விட தன் குடும்ப உறுப்பினருடைய நலனை பார்த்து விட்டார். அதன் மீது அவர் அக்கறை கொண்டு விட்டார். அதனால் இனி இவரிடம் பேசி அந்த பயனும் இல்லை என்ற நிலைப்பாடு எடுத்தார். அதை விட இன்னொரு வாய்ப்பு வந்தது. இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைக்காத, இனியும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆகும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும் என்று எங்களுக்கு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகட்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை சொன்னோம், அதை வற்புறுத்தினோம். அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது. நான் தான் முதலமைச்சராக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சராவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்துக்குள்ளே ஒருவரை முட்டிவிட பார்த்தார். ஆனால் அதை நான் பேச விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள். ஆனால் தான் முதலமைச்சரானால் போதும் என்று சொன்னார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முடிவின்படி நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஆளுநரிடம் நாங்கள் கொடுக்கல, முதல்ல அவர் கொடுத்தார், அப்புறம் நாங்கள் கொடுத்தோம். எப்போ அந்த சபாநாயகரிடம் கொடுத்தோம், சபாநாயகரிடம் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோமோ அப்போதே கட்சியிலே முரண்பாடுகள் வந்துவிட்டது, கருத்து வேறுபாடு வந்துவிட்டது, பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற நிலை உருவாகிவிட்டது. எப்ப கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுக்குள்ள கட்சிக்குள்ள வந்துடுதோ அன்றைய தேதியிலிருந்து பொதுச் செயலாளருக்கான அதிகாரமும் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. எங்களை நீக்குகிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு முற்றிலும் துளியும் அவருக்கு அதிகாரம் இல்லை. இந்த நீக்கம் செல்லாது. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பொதுவெளியிலே சொல்லிவிட்டோம், இந்த தேர்தலுக்கான தோல்வியை விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், என்ன காரணம் இதை ஆராய வேண்டும், இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதற்காக பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னது பிறகு எங்களை நீக்குவது என்பது சட்டத்துக்கு, கழக சட்ட விதிகளுக்கு முரணானது.
புறம்பானது. ஏனென்று நீக்கிறீர்கள்? பொதுக்குழு கூடினால் நாங்கள் வரக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரே நோக்கம். அதுதான் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்ள கூடாது என்று. நீங்க என்ன கடவுளே தடுத்தாலும் பொதுக்குழுவிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இது எங்க கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் உயிர், எங்க ரத்தம். பொதுக்குழுவிலே எங்களை கலந்து கொள்வதில் நீங்கள் இல்லை, யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் தான் எந்தெந்த பொறுப்பில் இருந்தோமோ நாங்கள் தான். உங்களை மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் என்றோ, யாரையும் தேவையில்லை என்றோ நாங்கள் நினைக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், வலுப்பெற வேண்டும். மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெற்று மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை. இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய், மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நோக்கம் திமுக கொள்கை, திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காக தான், இந்த ஒரே நோக்கத்திற்காக தான் இணைந்து பயணிப்போம் என்று சொன்னோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆக இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற பொதுச்செயலாளர் என்ற முறையிலே எடுத்திருக்கிற இந்த முடிவு தவறு, செல்லாது. இதை கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். தெளிவாக இருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கையோடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள். விரைவிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெறும், வளம் பெறும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமையும். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. ஆகவே அண்ணா திமுக தொண்டை என்னைக்கு மனம் தள்ள மாட்டாங்க. நம்பிக்கையா இருப்பான், தைரியமா இருப்பான். தலைவர்களுக்கு தான் தொலைந்துருவாங்க. இது நாங்க என்ன சொன்னோம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தோல்வி அடைஞ்சோம். ஒரு கட்டத்துல நாங்க உண்மையை சொல்றோம், இப்பயும் உண்மையை பேசுறோம். இரட்டை தலைமை இருந்த போது அந்த இரட்டை தலைமை இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கவில்லை, இயக்கனுடைய வளர்ச்சிக்கு அது பயன் தரவில்லை. ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னோம், நாங்களும் தான் சொன்னோம். நானும் சொன்னோம், இல்லைன்னு மறுக்கல. அதுக்காக போராடணும், எல்லாமே பண்ணோம். அவர்கிட்ட சமாதானம் பேசணும், அந்த சமாதானம் ஒத்து வரல. அப்புறம் வேற வழி இல்லை, ஒற்றை தலைமை இவர் மீது இந்த நம்பிக்கையின் பேரில் நாம் கொண்டாடணும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு போய்த்து விட்டது. ஆனால் 2024 தேர்தலில் நாங்கள் தோல்வியடைந்த உடனே யாரெல்லாம் நாங்கள் எதிர்த்தோமோ, இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்றால் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த இயக்கத்துக்காக ஒரு காலத்தில் உழைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். நாங்கள் 6 பேர் போனோம். இன்னைக்கு தான் சொல்றேன், கேட்டுங்க. இது வரைக்கும் 2024 அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் நான் பேசுனதில்லை. நாங்கள் யாருமே, திரு செங்கோட்டையனை கூட அவர் நீக்கினதுக்கு அப்புறம் தான் பேசினார். நாங்கள் யாருமே பேசிட்டு வந்து வெளியில் நாங்கள் சொன்ன வார்த்தை, நம்ம சொன்னோம், கோரிக்கையை அவர் ஏற்கல. ஆனால் நம்ம இப்படி போனோம், பேசணுன்றது வெளியில் தெரிய வேணாம், பத்திரிகைக்கு தெரிய வேணாம், அது நம்ம கட்சிக்கு பலவீனப்படுத்தி விடும். எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் நம்ம பேசக்கூடாது முடிவு எடுத்தோம். இன்னி வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஆனால் இவர் தான் பொதுச் செயலாளர் தான் அப்பப்போ அவர்களை சும்மா இருக்கணும், ரோட்ல போறோம்னா வம்பு கேட்டுட்டே இருந்தார். யாரு? நாங்கள் வேண்டாம்னு. அவர் தான் நீக்கிட்டீங்க, அவர் போயிட்டாரு, விட்டுருங்க. அவர் ஏங்க பேசுங்க? அவர் ஊர்ல போய் தான் அங்கே பேசுறது. எங்க பேசக்கூடாதோ அங்க போய் பேசுறது, எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்லை. இப்படி நாங்க சொன்னோம், கேட்கல. 24 போனோம், இந்த இயக்கம் தோல்வி அடைஞ்சிச்சு. நம்ம மீண்டும் வெற்றி பெறணும், ஜெயிக்கணும்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்னா எல்லாரும் இணைங்க, எல்லாரும் இணைங்க. டிடி தினகரன், திருமதி சசிகலா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம், எல்லாரையும் இந்த இயக்கத்தில் யாரெல்லாம் போனாங்களோ எல்லாரும் நம்ம இணைப்போம், எல்லாரும் சேர்ந்தோம். ஆனால் அன்றைக்கு நடந்ததை சொன்னா நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது, விட்டுருங்க. ஆனா நாங்க சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக எவ்வளவோ போராடினோம், மன்றாடினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக போராடி பார்த்தோம். முடியல. சரி, முடியல, பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம். அவர் நம்ம கருத்தை அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அவர் எப்பயாவது மாறி அவர் கருத்து மாறி வருவார் என்று பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். ஆனால் கடைசி வரை தன்னை மாற்றிக்கொள்ளாதது மட்டுமில்ல, அதை விட கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொண்டார். அன்றைக்கு மட்டும் 2024 எல்லோரும் சேர்த்திருந்தார். ஏன்னா இவர் தான் சொன்னோம், நீங்க தான் பொதுச் செயலாளர், அவங்க யாரும் இனிமேல் உங்கள் பொறுப்புக்கு இனிமேல் எந்த அபாயமும் இல்லை, அவர்கள் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நம்ம தரப்போறதில்லை, ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம வச்சுக்கலான்னு. எதுக்கு எந்த சமரச முயற்சிக்கும் அவர் தயங்கல. அதை மட்டும் அன்றைக்கு ஏற்றிருந்தார்னா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருப்பார். தான் தலையிலே தன்னை மண்ண வரை போட்டுக்கின்ற நடையாகி போயிட்டு நம்ம நிலவை. அதை தான் இன்னைக்கு சொல்றோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள், வெளியே சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றாக மீண்டும் கழகத்தில் இணைக்க வேண்டும், அவர்களை சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இயக்கமாக உருவாக்க, நீங்க சேர்த்தாலே போதும், அது உருவாயிடும். உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நேற்றும் சொன்னோம், 2024 சொன்னோம், இப்போதும் சொல்றோம், இன்னைக்கும் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக சொல்கிறோம், பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறோம், அனைவரும் இணைங்கள், யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீர்கள், யார் எந்த கோபமும் இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் அவரும் நானும் பல பேருக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுப்போம், அவரும் என்கிட்ட சண்டை போடுவார், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படியே போயிட்டு அடுத்த நிமிஷமே நானும் அவரும் பேசிப்போம், கடுமையா சண்டை போட்டுப்போம். ஆனா அடுத்த நிமிஷம் அவரும் வந்துவார், நானும் வந்துவார். அந்த விதத்துல நான் அவரையும் குறை சொல்ல, நான் யாரையுமே குறை சொல்ல, நாங்க போட்டுப்போம். அது 2 பேருமே கட்சிக்காக தான் போட்டுப்போம். அதில் நான் இப்பயும் சொல்றேன், தனிப்பட்ட முறையில அவருக்கு மேல இருக்கிற எனக்கு மரியாதை எந்த விதத்திலையும் எப்போதும் கிடையாது. அவரை பார்த்தாலே நான் நிறைய தான் போயிடுவோம். ஏன்னா அவர் பார்த்து ஏதாவது நம்மளை பேச்சு இது பண்றவர் எது இப்பயும் இருக்குது. எந்த தனிப்பட்ட கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு போயிட்டே இல்லை. எனக்கு தனிப்பட்ட ஆதாயம், இங்க இருக்கிறவங்க யாருக்குமே தனிப்பட்ட ஆதாயம் எதுவுமே கிடையாது. கட்சி நலனுக்காக தான் நாங்கள் சொல்லுகிறோம். பொதுமக்களே, கழக தொண்டர்களே, கட்சி நலனுக்காக தான் சொல்றோம், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் சொல்றோம். நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க, எழுச்சியா இருங்க, ஒற்றுமையாக இருங்க. இந்த நடவடிக்கைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், தெளிவாக இருங்கள். இது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நிர்வாக ரீதியாகவும் தப்பு, மனசாட்சிப்படியும் தப்பு, கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் விதிகளுக்கு படியும் தப்பு. ஆகவே இது செல்லாது, அமலுக்கு வரவில்லை. நாங்கள் அவரவர்கள் பொறுப்பிலே அப்படியே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம், நாளைக்கு ஒரு பேட்ச் வரலாம். அதனால அது எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு பழமொழி சொல்ல பாருங்க, அதுதான் சொல்றது. விநாசகால விபரீத புத்தி. அதுதான் இன்னைக்கு இந்த பொதுச் செயலாளருக்கு இப்படி ஒரு விபரீத புத்தி வந்தது. வந்தவருடைய விளைவு இன்னும் அதை அவர் காலப்போக்கிலே உணர்வார். நானும் பார்த்திருக்கிறேன். நாங்கள்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தலைவர் இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அமைப்பிலிருந்து இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளில் பொறுப்புகளிலே மாணவர் அமைப்பிலிருந்து வரலாம். சின்ன கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் இருந்து, அதுக்கு பின்னால தலைவர்கிட்ட இருந்தோம், அதுக்கு பின்னால் அம்மாட்ட வந்தோம், அப்படி வந்திருக்கோம்ல. இதுவரை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். ஒரு தகுதியே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சிக்கு, இவ்வளவு பெரிய கட்சிக்கு இவ்வளவு பெரிய மாஸ் லீடர், எவ்வளவு பெரிய மாஸ் லீடர்கள் அலங்கரித்த ஒரு பதவி, அந்த பதவியை தகுதி இல்லாதவரிடம் குருவி தலையில பணங்காய வச்சா தாங்குமா? அதே போல குருவி தலையில் பணங்காய வச்சதை போல இவருடைய இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிற பொதுச் செயலாளர் பதவியை அவரிடம் கொடுத்ததன் விளைவு அந்த சரியாக அதை பயன்படுத்த தவறிவிட்டார்.
அதே போல கட்சியை ஒருங்கிணைத்து எல்லோரையும் அரவணைத்து சொல்ல வேண்டியிருப்பதாக நமது சகோதரர் சண்முகம் சொன்னார். நாங்கள்லாம் கட்சியுடைய நலன் கருதி எங்களுடைய நேரம் அவரிடமே சென்று நாங்கள் அவரிடம் பல வேண்டுகோள் வைத்தோம். எங்களுடைய சொந்த விஷயம் இல்லை, எங்களுக்கென்று எதையாவது பதவி கொடுங்கன்னு போய் கேட்கல, எதுக்காகவும் யாருக்கும் பரிந்துரை கேட்டதில்லை. நாங்கள் சொன்னது கட்சியுடைய நலனுக்காக என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சரியா வரும் இதெல்லாம் சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னோம். ஆனால் நாங்கள் சொன்னதிலிருந்து அன்று முதல் எங்கள் 6 பேரையும் அன்றைக்கு எதிரியாகவே நினைச்சிட்டார். அன்னையிலிருந்து ஒரு கட்சியுடைய தலைமை பக்குவப்பட்ட தலைமையாக இருந்தால் அவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனைகளை உள்வாங்கி அதுல எதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை நீக்கலாம், எதை சரியான யோசனை சொல்லியிருக்கார்கள் இன்னும் பல பேரை கலந்துரையாடி அந்த முடிவு எடுக்கலாம். தகுதியான ஒரு சிறியது அந்த ஆலோசனைகளை எல்லாம் ஆலோசனை சொல்கிறவர்களை அவர் எதிரி என்று நினைக்க ஆரம்பித்தார். அப்பொழுதே கொஞ்சம் எல்லாம் கட்சியினுடைய அமைப்பெல்லாம் நிலைகுலைய தொடங்கிவிட்டது. உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. ஜால்ரா அடிப்பவர்களுக்கு, தன்னை பக்கத்திலே உட்கார்ந்து துதிபாடுகிறவர்கள் பேச்சை கேட்டு இருக்கிறவர்களையும் 10 பிரதிக்கு எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்காரு. இவருடைய தொழிலே என்னன்னா பொதுச்செயலாளர் வேலையை கட்சியை வளர்க்கிறவர்கள் வேலை பார்க்காம ஒட்டுமொத்தமாக நீக்கிக்கிட்டே இருப்பது, யாரையும் சேர்க்காமையே இருந்தது. கோர்பாக்க பார்த்தா தான் மட்டும்தான் இந்த கட்சி, அவர் மட்டும்தான் இந்த கட்சியில இருப்பார் போல தெரியுது. அந்த அளவிற்கு தன்னை தவிர எல்லாரும் இங்கே யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் நாட்டுல இருக்க பூரா செத்து போனா நான் தாண்டா ராஜாம்பார். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கட்சி விட்டு நீக்கிட்டா இன்னைக்கு போட்டியும் கிடையாது, ஆதரவு எதுவும் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட விபரீத சிந்தனை, விபரீத புத்தி, அதுதான் விபரீத அந்த தகுதி இல்லாதவரிடம் அந்த பணியை ஒப்படைத்து விட்டோமோ என்று நாங்கள் சந்தேகப்படுகின்ற அளவிற்கு, வருத்தப்படுகின்ற அளவிற்கு அவருடைய நடவடிக்கை அமைந்து விட்டது. இனிமேலாவது அவர் திருந்தி கட்சிக்கு இந்த கட்சியை சரியான முறையிலே வழி நடத்த வேண்டும் என்று நாங்க எப்போதுமே கட்சி துண்டாடணும்னு நினைக்கல, கட்சி உடையணும்னு நினைக்கல, கட்சி நல்லா இருக்கணும்னு எப்போதுமே நினைக்கிறாங்க. அது அவருடைய எண்ணம் தான். அவர் மாத்திக்கணும் தன்னுடைய நடைமுறையை, தன்னுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டைல் அவர் அதை மாத்திக்கணும். அவருடைய நடைமுறையை மாத்திக்கிட்டு இன்னமும் அரவணைச்சு போனால் நாங்களும் எல்லாரும் இணைந்து செம்மையாற்றுவதற்கு தயாராக தேர்ந்தெடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் அந்த அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த கட்சி வழி நடத்துவதற்கு, தலைமை நடத்துவதற்கு உள்ள தன்னை தகுதியானவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும்.